அந்த சம்பவத்துல அடிபட்டவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க இப்படியாக செய்தி வந்துட்டு இருந்தது. சோசியல் மீடியா மூலமா மாண்புமிகு பிரதமர் ஐயாவும் ஹோம் மினிஸ்டரோ இதர அமைச்சர்களோ எல்லாரும் கூட இரங்கலை தெரிவிச்சோம். ஆனா நேத்திக்கு இரவு பிரதமர் ஐயா, ஹோம் மினிஸ்டர் இருவரும் டாக்டர் முருகன் அவர்களையும் என்னையும் பர்சனலா நீங்க போய் உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களை சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் கூறுறோம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறவங்களையும் பார்த்து அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி நடந்துட்டு இருக்கு என்னன்றதையும் விசாரிக்கவும், உடனடியா தாம் வர விரும்புற நிலை இருந்தாலும் வரக்கூடிய சூழ்நிலை இல்லாத காரணத்தினால எங்க 2 பேரையும் பிரதமர் ஐயா அனுப்பி வச்சாங்க. அதே அவருடைய ராத்திரி அவர் சொன்ன அட்வைஸ், இன்னைக்கு காலையிலேயே நாங்க டெல்லியில இருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வந்து இறங்கி டைரக்டா இங்க வந்தோம். கலெக்டர் ஐயா எங்களை சம்பவம் நடந்த இடத்தையும் காமிச்சாரு. அதை தவிர ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடியவங்க, அடிபட்டவங்க, மூச்சு விட முடியாம திணறி ஒரு பதட்ட நிலையில, அதோட இல்லாம அவங்க உடம்புலாம் அடிபட்டு அவங்க உயிர் தப்பிக்கிறதுக்கு மிதிச்சிட்டு ஓடின அந்த சந்தர்ப்பத்துல உடம்பெல்லாம் காயப்பட்ட பெண், ஆண் எல்லாரும் அங்க ஹாஸ்பிட்டல்ல. அவங்களையும் ஒருத்தரா போய் பேசி அவங்க கிட்ட இந்த செய்தியை சொல்லி, அதற்கு பின் உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களை சில பேரை போய் பார்க்க முடிஞ்சது. அங்க எங்களால வார்த்தையில அவங்களுடைய துக்கத்தை வர்ணிக்க முடியாத நிலைமை. அவங்க பேசுறத கேட்டாலே எனக்கு வயரெல்லாம் கலங்குற நிலைமையில அங்க நின்றுட்டு இருந்தேன் தவிர என்னால பேசக்கூட முடியல, அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. 7 வயது மகனை இழந்த தாய், மனைவியை இழந்த ஒரு 60 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெரியவர், அதே மாதிரி தன்னுடைய அண்ணனை இழந்த ஒரு பெண், தன் மகனை இழந்த தாய், 2 பேரும் ஒரே வீட்டுல. இப்படியாக ஏழை குடும்பங்கள், பெருவாரியாக எல்லாருமே ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க கதறி அழறத கேட்டா நம்மளால பதில் சொல்ல முடியல, அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. அவங்க கையை பிடிச்சிட்டு அமைதியா அவங்க சொல்றத, அந்த பதற்றத்தோட அவங்க சொல்றதுதான் கேட்க வேண்டியது நிலைமை. ஆனாலும் பிரதமர் ஐயா சொன்ன விஷயத்த அவங்களுக்கு கன்வே பண்ணிட்டு அங்கிருந்து வெளியே வர வேண்டிய நிலைமை ஒவ்வொரு வீட்லயும் எனக்கு அந்த அனுபவம் தான் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனி நம்ம நாட்டுல எங்கேயும் நிகழக்கூடாது. ரொம்ப பரிதாபமான நிலைமை. அங்க வாய் வார்த்தைக்கு இடம் இல்லை. அந்த மாதிரி ஒரு துக்கம். அவங்க சொன்னது, அவங்களால ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு அவங்களால மூச்சு விட முடியாத அந்த நிலைமையிலையும் அவங்க பேசினது, இது எல்லாத்தையும் கூட நான் பிரதமர் ஐயாவுக்கும் மாண்புமிகு ஹோம் மினிஸ்டர் அவர்களுக்கும் இன்னைக்கு போய் சேர்ந்துட்டு சொல்லான்னு இருக்கிறேன். இந்த விசிட் பியோர்லி அடிபட்டவங்களையும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தையும் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். இதுல வேற ஒரு விஷயமும் இதுல இல்லை. பியூர்லி நம்ம நாட்டு மக்கள் ஒரு ஆர்வத்தோட ஒரு பப்ளிக் ஏரியாவுக்கு வரும்போது நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சம்பவம், அதனால வரக்கூடிய நிகழ்வுகள், அதனால வரக்கூடிய குடும்பங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், இதெல்லாம் தான் மனசை உருக்குது. இதுதான் என்னால இப்ப கொடுக்க முடிஞ்ச ரிப்போர்ட். ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸும் சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க ட்ரீட்மெண்ட் சரியா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. பேஷண்ட்ஸும் சொல்றாங்க நான் வந்து சேர்ந்த அன்னைக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல நிலைமை அப்படின்னு. அதுல சில பேர்
மேஸ்திரியா வேலை பார்க்கக்கூடியவங்க, மேஸ்திரினா பில்டிங் கான்ட்ராக்ட்ல வேலை பார்க்கக்கூடிய, சிமெண்ட் செங்கலோட பணி வேலை செய்யக்கூடியவங்க, கை விரல் ரெண்டும் ஃப்ராக்சர் ஆயிருக்குது, அவங்களுக்கு டெய்லி அவங்களுடைய ஊதியம் இல்லாம கஷ்டப்படுறாங்க குடும்பம். இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரோட விஷயமும் வந்துட்டு இருந்தது. நான் பிரதமர் ஐயா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பிஎம் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து உயிர் இழந்தோர் குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வைத்தியம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு 50,000 ரூபாயும் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமாக அவங்க அக்கௌண்ட்டுக்கே பணம் அனுப்பக்கூடிய அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அங்க ஒவ்வொரு பேஷண்ட்டையும் கேட்டு அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கா, நீங்க பார்த்துருக்கீங்களா, இல்ல இனிமேதான் கவனிக்கணுமா அதை பத்தி அப்படின்னு. அதோட இல்லாம கலெக்டர் ஐயாவையும் கேட்டேன், உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது செய்தி தெரியுமான்னு. டிபிடி பத்தி அப்போ அங்க அவருக்கு செய்தி இல்லைன்னாலும் இப்ப சொல்றாங்க, இந்த மாதிரி இன்னைக்கு காலையில தான் இமெயில் மூலமாக ரிக்வெஸ்ட் வந்திருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட் நம்பரையும் விவரமும் கேட்டு அனுப்பியிருக்காங்க, நான் அதை இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அனுப்பிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு கலெக்டரையே இப்ப சொல்றாரு. நீங்களும் அவர்கிட்ட பேசிக்கலாம் அதை பத்தி. ஸோ நான் உடனடியா போய் அந்த ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் அந்த பணம் டிபிடி மூலமா போய் சேருதான்னு பார்க்க வேண்டியது நெக்ஸ்ட் 2 நாள்ல நான் கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போதைக்கு இது என் தரப்புல இருந்து. வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரை இழந்துட்டோம். சில வீட்டுல அவங்கதான் அவங்களுடைய மெயின், அதாவது வாழ்வாதாரம். சில பேர் அவங்க குழந்தை இழந்துட்டாங்க. அப்படியாக அவங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்களை பத்தி எடுத்து சொன்னாங்க. நான் வந்தது அதுக்கோக இல்லைங்க, வந்தது இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படி சொல்லுதா, இல்ல ஒரு ஆய்வு குழு அமைச்சிருக்காங்க, அதை பத்தி இல்லைங்க. பிரதமர் ஐயா தான் வர முடியாத அந்த நிலையில நீங்க இருவரும் போய் மத்திய அரசின் சார்பில், பிரதமர் சார்பில் அவங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் பாருங்க, அவங்க நிலையை அறிஞ்சுக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து இதை பத்தி அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கும்பல் நிறைய ஆயிடுச்சு, நம்பர் எதிர்பார்ப்பு அவங்க ஆர்கனைசர்ஸோட எதிர்பார்ப்புக்கும் மிஞ்சி நிறைய பேர் வந்துட்டாங்க. மேல பில்டிங் மேல ஏறினவங்க எல்லாம் கீழே விழுந்தாங்க, அந்த தகர கூரை மேல நின்றுட்டு இருந்தவங்க கீழே வழுக்கி விழுந்தாங்க, அதுக்கப்புறம் கம்பத்து மேல விழுந்தாங்க, எலக்ட்ரிசிட்டி போச்சு. அப்படி அன்னைக்கு நடந்த விஷயத்த எல்லாம் சொன்னாங்க. நான் காதால கேட்டேன். அது நான் நிர்ணயிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. நான் வந்து மத்திய அரசு பிரதம மந்திரியோட ரெப்ரசன்டேட்டிவா வந்திருக்கேங்க. டாக்டர் முருகனும் என்னோட வந்திருக்காங்க, மத்திய அரசோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா. இந்த ஒரு நிமிஷங்க, இந்த விஷயத்துல ஒரு கட்சியோட தலைவரோ இல்ல இன்னொரு கட்சியோட தலைவரோ இல்ல எங்க கட்சி தலைவரோ ஏதாவது சொல்லியிருந்தா கூட அதை பத்தி நான் பேசுறதுக்கு வரல. அதனால இன்னைக்கு வந்து பிரதமர் என்ன அங்க போய் நீங்க 2 பேரும் அதை பார்த்து எல்லாரும் தனிப்பட்ட முறையில பார்த்து பேசுங்க எல்லாம் சொன்ன பிறகு அங்க பேசுறத நான் டெஃபினட்டா போய் ரிப்போர்ட் தானே பண்ணுவேன், டெஃபினட்டா பண்ணுவேன். இனிமே நம்ம நாட்டுல, தமிழ்நாட்டுல மாத்திரம் நம்ம நாட்டுல எங்கேயும் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழக்கூடாது அப்படிங்கிறத நான் கிளியரா முன்னே வைக்கிறேன். நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் சொல்றது என்னன்னா, அவர் கேட்ட கேள்விக்கும் அதுதான் பதில். நாங்க இருவரும் இங்க பார்த்து ஒவ்வொரு மக்களும் எங்ககிட்ட சொன்னதை கச்சிதமா போய் அங்க சொல்லதான் போறோம். மாதிரிங்க நான் வந்தது இதுல அஃபெக்ட் ஆன குடும்ப உறுப்பினர்ல, அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் பார்த்து பிரதமர் ஐயாவுடைய அனுதாபங்களையும் அவருடைய வாக்குறுதி, அதாவது நான் உங்களோட இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது வந்ததுன்னா கஷ்டம் வந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்ற மாதிரி எனக்கு வாக்குறுதியும், பிஎம் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து ஃபண்ட் ரிலீஸ் ஆயிருக்குன்றதை அவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு உபயோகிச்சு. மீதி விஷயத்துல நான் இப்போ கமெண்ட் பண்ணக்கூடிய பொசிஷன் இல்லை, லேட்டரான ஒப்பீனியன் இருக்கலாம். பட் இப்ப எனக்கு சொல்றதுக்கு இன்னொரு தரப்போடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றீங்க. எனக்கு இவங்க சொன்னதை நான் காதால் கேட்டுக்கிட்டேன். நான் இங்க 2 பட்சம் 3 பார்ட்டி 4 பார்ட்டி எல்லா பார்ட்டியும் கேட்காம நான் அதை பத்தி காமெண்ட் பண்றது சரியானது இல்லை. அதனால நான் இப்ப அதை பத்தி காமெண்ட் பண்ண முடியாது. நீங்க சொன்னதை நான் கேட்டுக்கிட்டேன். பட் வந்தது முக்கியமா இறந்தவர்களுடைய குடும்பத்தையும் அடிப்பட்டவங்களையும் பார்க்கறாங்க. இதெல்லாம் நான் ஜட்ஜ்மெண்ட் பண்றதுன்னு எனக்கு நம்பிக்கை என்னோட விசிட் மூலமா தான் வருது, இல்ல என்னோட விசிட் மூலமா வராதுன்றது விஷயம் இல்லைங்க. நான் வந்தது இன்னைக்கு கிளியரா நான் முன்னாடி சொன்ன மாதிரி திருப்பி சொல்றேன். ஒரு மனிதாபிமானத்தோட பிரதமரே வந்து நின்று ஒருத்தரோட பேசணும்னு விரும்பினாரு. அவர் வர முடியாதனால எங்க 2 பேரையும் அனுப்பியிருக்காங்க. ஆனா இப்ப நான் காதால கேட்டதை போய் அவருக்கு நான் உங்ககிட்ட ரிப்போர்ட் தானே பண்ணுவேன், பண்றது என்னுடைய கடமை. ஆனா உங்களுக்கு நீங்க கேட்கிற விதத்துல கேட்கிற கேள்விக்கு இப்ப கொடுக்கறதுக்கு பதில் என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு
ஆனஸ்டா உங்களுக்கு சொல்றேன். பாதிக்கப்பட்டவங்க பாருங்க, நிறைய பேருக்கு தண்ணி இல்ல, சாப்பாடு இல்லாம கோபுனால இறந்ததெல்லாம் சொல்றாங்க. ஒரு அரசியல் கட்சிக்கு இது போன்ற ஒரு நிகழ்வுல ஏற்பாடு செய்யும் போது அவங்களுக்கு என்ன மாதிரி பொதுமக்கள் பாதுகாப்பு முன்னுரிமை? ஆமாங்க, அதெல்லாம் பத்தி நிறைய பேர் பேசினாங்க. நீங்க அங்க இருந்தீங்களோ இல்லையோ தெரியாது, இவங்கெல்லாம் இருந்தாங்க, நிறைய பேர் பேசினாங்க அதை பத்தி. தண்ணி குடிக்கிறதுக்கு கூட வசதி இல்லாம இருந்துச்சு, நாங்க 12 மணில இருந்து வெயிட் பண்ணோம், சாப்பிடல. சில பேர் பணம் பக்கத்துல ஹோட்டல் இருந்துச்சுன்னு போய் சாப்பிட்டாங்க. ஆனா எல்லாராலையும் அந்த மாதிரி போய் சாப்பிடறதுக்கு வசதி இல்லாம போயிடுச்சு. அதோட இல்லாம குழந்தைங்க குட்டிங்களோட வந்துட்டோம். நாங்க நினைச்சோம் ஒரு பெரிய நடிகரை பாக்குறோம் வந்துட்டோம். ஆனா வந்த பிறகு கூட்டத்துல இருந்து மீண்டுகிட்டு வெளியில வரது கூட எங்களால முடியாம போச்சு அப்படின்னா நிறைய சொல்றாங்க.